இந்த விஷயம் பாண்டிக்கோ இல்ல சித்தப்பாக்கோ தெரிஞ்சா என்ன ஆகும் நினைச்சுப்பாரு. நல்ல உங்க மூர்த்தியும் காமும் போட்டு அந்த பாடுபடுத்துறாங்க. தெரிஞ்சா என்ன ஆகும்? உன் நிலைமை என்ன ஆகும்? எது நல்லா இருக்குமா? இந்தாங்கண்ணே. ஏய் என்னடி அண்ணனை போட்டோ பிடிச்சிட்டியா? இல்ல பரம சொல்லுது, அது நல்லா படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அது சொந்த காசுல ஒரு போன் வாங்கி அதுல இருந்து தான் என்ன போட்டோ எடுக்குமா? நல்ல எண்ணம் இல்ல? ஆமாண்ணே. உனக்கு போன் மூர்த்தியோட பேசுறதுக்காக. இல்லன்னு வச்சுக்க, நான் எங்க அர்ஜென்டா போயிட்டு இருப்பேன், அந்த இடத்துல போன போடுவாப்ல, காமுகிட்ட கொண்டு போய் கொடுங்க மாப்ள, நான் லொக்கு லொக்குன்னு ஓடியாருவேன். நீங்க என்ன கதை அடிச்சிட்டு இருப்பேன், நான் 1 மணி நேரம் நிக்கணும். இது எதுக்கு? போனை வாங்கி கொடுத்தா முடிஞ்சு வச்சுல வேலை. பேசு, போய் மூர்த்திட்ட பேசு. அவர் நம்பர்னு அதுல சிம் கார்டு எல்லாம் போட்டிருக்கேன், அதுல இருந்து பேசு. இந்த இல்ல நம்பர் எடுத்துக்க, போய் பேசு. என்ன பாக்குற? என்ன அவளுக்கு கொண்டு போனை வாங்கி கொடுத்து போய் பேசுங்கிறான். ஆனா நம்ம கிட்ட போனை வாங்கி புடியும் போட்டு போனை இருக்க கூடாதுங்கிறான். அந்த நினைப்பு தானே உன் மனசுல ஓடுது. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்க 2 பேரும் கண்ணியமா எவ்வளவு நாள் வரைக்கும் பழகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப பாரு, அவன்கிட்ட பேசுன்னு சொன்னா அவன் நம்பர் என்னன்னு என்கிட்ட கேக்குது. அவ்வளவு டீசென்ட். ஆனா நீ ஒருத்தன் காஸ்ட்லியான போனை கொடுத்தோன்னா பல்ல அடிச்சிட்டு வாங்கிட்டு வந்துட்ட. வேணாம் பரமோ, நான் சொல்றதை புரிஞ்சுக்க. இது உனக்கு காதலிக்கிறதுக்கான வயசு இல்ல. இன்னும் நாள் இருக்கு. இப்போ உன் கவனம் முழுக்க படிப்புல இருக்கட்டும். நம்ம குடும்பத்தை பத்தி நினை, அம்மா அப்பா பத்தி நினை, வேற எதை பத்தி நினைக்காத. படிப்புல மட்டும் கவனம் வச்சுக்க. இந்த போனை கொடுத்துரு. உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு. என்னோட லிமிட்டுக்குள்ள என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி தரேன். நான் அன்னைக்கே உன்ட்ட. ஆமா, அப்பவே 2 வீலர்ல வந்தியே, அது யாரோடது? அவனோட தானா? எவ்வளவு நாள் பழக்கம் பரமு? எனக்கு பயமா இருக்கு பரமு. வேணாம் பரமு, இந்த பழக்கம் வேணாம். நம்ம குடும்பத்துக்கு இது ஒத்து வராது. உன் மேல் நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையில சொல்றேன். மறந்துரு, எல்லாத்தையும் கொடுத்துரு. இனிமே அவன்கிட்ட எந்த சவாசமும் வேணாம். படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துமா. நம்பிக்கையோட சொல்றமா, ப்ளீஸ். படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து. சாரிண்ணே. நீ சாரி கேட்டதை நான் நம்பிட்டேன். இதே மாதிரி இரு. ஆனா தப்பா போகணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கேன், அண்ணன் வேற மாதிரி இருப்பமா. அது வேண்டாம். ஹலோ, யாரு? சக்தியா? ஏய் என்ன எனக்கே ஃபோன் பண்ணிட்டு சக்தியான்னு கேட்குற? என்ன ஜோக்கா? உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓ, முக்கியமான விஷயமா? தெரிஞ்சு போச்சு. நான் ஃபோன் வாங்கி கொடுத்ததுக்காக ஃபர்ஸ்ட் கால் எனக்கு பண்ணணுன்றதுக்காக ஃபோன் பண்ணுறியா? உங்கள்கிட்ட பேசுற கடைசி காலும் இதுவாக தான் இருக்கும். ஏய் என்ன சொல்ற? என்ன காமெடி பண்றியா? நான் சீரியஸா தான் சொல்றேன். ஏன் பரமு, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? இதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ஏய் நான் முத்தூரணியில இருக்கேன். நீங்க அங்கே இருங்க, நான் உடனே கிளம்பி வரேன். ஏய் என்னாச்சுன்னு சொல்லு பரமு. அதான் நேர்ல வந்து சொல்றேன்ல. ஐயோ என்னாச்சுன்னு சொல்லு பரமு. எனக்கு கையும் இல்ல காலும் இல்ல, ஒரே டென்ஷன். யாரு? புது நம்பரா இருக்கே. ஹலோ. என்ன சார், எங்க இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு? ஓ, யாரெல்லாம் வேற கேப்பீங்களா? சார் யார் அந்த பேசுவீங்க? எங்க நீங்க யாருன்னு முதல்ல பேர் சொல்லிட்டு பேசுங்க. நீங்க மூர்த்தி தானே? ஆமா. இந்த மார்க்கெட்ல காய்கறி எல்லாம் வித்துட்டு இருக்காரே, நெல்லி ஆண்டவர், அவரோட 2வது மகன் தானே? ஆமாங்க. நீங்க யாரு? இந்த கண்ணெல்லாம் புகடிச்சு லவ் ஃபெயிலியரான தேவதாஸ் மாதிரி தாடி எல்லாம் வளர்த்துட்டு இருப்பீங்களே, அந்த மூர்த்தி நீங்க தானே? எங்க தேவதாஸ்லாம் காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க, நாங்கெல்லாம் காதல்ல ஜெயிச்சவங்க. ஓ அப்படியா? உங்க ஜெயிச்ச காதலை பத்தி உங்க அப்பா கிட்ட தைரியமா சொல்லிட்டீங்களா? எங்க அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? என்ன உங்க அப்பா பத்தி பேசினதும் பேச்ச மாத்துறீங்க? நீங்க யாருங்க எங்க அப்பா பத்தி பேசுறதுக்கு? ஓ அப்படியா? ஏன் மாமனார் பத்தி நான் பேசக்கூடாதா? இல்ல காமு, நீ எவ்வளவு வேணா பேசலாம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன் குரல் எனக்கு தெரியாதா காமு? நல்லா சொன்னீங்க போங்க. நம்ம 2 பேரும் போன்ல ஒரு முறை தானே பேசிருக்கோம், அப்புறம் எப்படி? உண்மையான காதல்னா ஒரு தடவை பேசினாலே கரெக்டா குரலை கண்டுபிடிப்பாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவளை ஏன் நீ என்ன கலர் சாரி கட்டியிருக்குன்னு கூட எனக்கு தெரியும். ஸ்கை ப்ளூ கலர் தானே? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்?
சாரி கலர் மட்டும் இல்ல, என் போன்ல ஆப்போசிட்ல பேசுறவங்க உருவம் கூட தெரியும். நீ வேணா திரும்பி பாரு, நான் கூட தெரிவேன். சும்மா வம்பு பண்ணிட்டு இருக்காதீங்க, பேசாம இருங்க. திரும்பி பாரேன். எப்படி திரும்பணும்னு தெரிஞ்சோம்ல? நீங்க எப்படி இங்க? பக்கத்துல ஒரு வேலையா போயிட்டு இருந்தேன், உன் போன் வந்துச்சு, அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டேன். அதானே பார்த்தேன், நீங்களாவது என்ன பார்க்க வரதாவது. இப்ப நீங்க கூப்பிட்டா வந்தோம், நாங்களா தானே வந்தோம். வந்துட்டாலும் சரி, போன் எது? உங்களுக்கும் எனக்கும் நடுவுல அலைய முடியாதுன்னு கோபி என்ன தான் புது போன் வாங்கி கொடுத்தாரு. சூப்பருங்க, மச்சானா கோபி மச்சான். இனிமேல் நம்ம 24 ஹவர்ஸ் பேசிட்டு இருக்கலாம். மாப்பிள்ள வாங்க வாங்க மாப்பிள்ள, எப்போ வந்தீங்க? இப்பதான் அத்தை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வந்து? கடை வரைக்கும் போயிட்டு வந்தேன், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரி மாப்பிள்ள, அப்பா ஏதாவது விஷயமா சொல்லி விட்டாரா? இல்ல அத்தை, பக்கத்துல ஒரு வேலையா வந்திருந்தேன், உங்க ஞாபகம் வந்துச்சு, உடனே உங்களை பாக்கணும்னு வந்துட்டேன். அப்படியா? ஆமா அத்தை. ஏக்காம மாப்பிள்ளைய வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு பேசாம வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. சரி காம, மாப்பிள்ளைய உள்ள கூட்டு வா, நான் காப்பி போட்டு கொடுக்குறேன். வாங்க. எங்க அம்மா பார்க்க தான் வந்தீங்களோ? உங்கள மாதிரி பயந்து போய் பெல்ட் அடிக்கிறாளே நான் எங்கேயும் பார்த்ததில்லப்பா. என்ன மாதிரி தைரியமானவன் நீ பார்க்கவே முடியாது தெரியுமா? ஆமா ஆமா. என்ன மாதிரி தைரியமானவன் நீ பார்க்கவே முடியாது தெரியுமா? ஆமா ஆமா. வாங்க மாமா. என்னம்மா செல்லுங்கையம்மா இருக்க? அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தியா? எந்த அண்ணன்? கோபி அண்ணன் கிட்ட. ஓ கோபி அண்ணனா? அப்ப சரி. அப்பா இருக்காரா? அப்பா வெளில போயிருக்காரு. வெளியில போயிருக்காரா? நான் 11 மணிக்கு வரேன்ட்டு உங்க அப்பா கிட்ட போன் பண்ணி சொல்லியிருந்தேனே, சொன்ன டைம் கரெக்டா வீட்டுல இருந்தாரா? வாங்க சம்பந்தி, நீங்க போன் போட்டு உடனே வந்துட்ட சம்பந்தி. ஒரு வேலையா போயிருந்தா நீங்க வரீங்க, உடனே வந்துட்டேன். வாங்க சம்பந்தி, உள்ள போலாம் வாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க. வாங்க சம்பந்தி வாங்க. அப்புறம் சம்பந்தி, இந்த கல்யாண பத்திரிகையில இரு வீட்டு அழைப்பு இதெல்லாம் போடலாமா இல்ல தனித்தனியா போடலாமா? அது உங்க இஷ்டம் சம்பந்தி. அது இதை கேட்கறதுக்கு நான் அங்க இங்க வந்தேன். இரு வீட்டு அழைப்பா போடலாமா இல்ல தனித்தனியா போடலாமா அதை சொல்லுங்க. சாதாரணமா இரு வீட்டார் அழைப்புன்னு தான் போடுவாங்க சம்பந்தி. அப்ப சரி. அப்புறம் இந்த பத்திரிகையில குலதெய்வம் பேரு உங்க வீட்டு குலதெய்வம் பேர் முன்னாடி போடலாமா இல்ல எங்க வீட்டு குலதெய்வம் பேர் முன்னாடி போடலாமா? சாதாரணமா மாப்பிள்ளை வீட்டு குலதெய்வத்தை முதல்ல போடுவாங்க, நீங்க அப்படியே போடலாம் சார். அதான் முறை. இதை உங்க வாயில இருந்து வரணும் தான் நான் எதிர்பார்த்தேன். சரி, அப்புறம் நான் புறப்பட்டு சம்பந்தி. இருக்க சம்பந்தி, காபி சாப்பிட்டு போலாமே. ஓ பேச சாப்பிடலாமே. இந்தாங்க காப்பி குடிங்க. அப்ப நான் வரேன் சம்பந்தி. வரமா? என்னடி முழிக்கிற? எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். சரிப்போ வேலை பார்ப்போ. மாப்பிள்ள, இப்பதான் உங்க அப்பாவை பார்த்தேன். அதனாலதான் மாமா நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? ஏன்? இல்ல, அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பிடிக்காது, அதான். வாங்க. மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல மாப்பிள்ள, எங்களுக்கும் இது பிடிக்காது. இதெல்லாம் நல்லது இல்ல மாப்பிள்ள. மாப்பிள்ள, இப்படி உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வருது? முதல்ல உங்களை பார்க்கும்போது நீங்க அந்த சௌரியரி குதிச்சு அன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம காமு கிட்ட பேசணும்னு ஓடி வந்தீங்க பாத்தீங்களா? அதே மாதிரி இருக்கு மாப்பிள்ள இப்ப உங்களை பார்க்கும்போது. மாப்பிள்ள, இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு அசிங்கம் இல்ல மாப்பிள்ள, எங்களுக்கு தான் அசிங்கம். நாங்க ஏதோ உங்களை வற்புறுத்தி இங்க வரவழைச்சு காமு உங்ககிட்ட பேச வச்சதாதான் உங்க அப்பா நினைப்பாரு. இல்ல மாப்பிள்ள, இந்த பாருங்க, என்னைக்கு இருந்தாலும் காமு உங்களுக்கு தானே. கல்யாணத்துக்கு அப்புறம் 24 மணி நேரமும் உங்க வீட்டுல தானே இருக்க போறா. வேண்டாம் மாப்பிள்ள, அப்பாவுக்கு தெரியாம இந்த மாதிரி காரியங்களும் செய்யக்கூடாது. காமு, இது உனக்கும் பொருந்தும். மாப்பிள்ள ஏதாவது தகவல் சொல்ல வராரா? ஒன்றும் தப்பில்லை, அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போட்டோம். ஆனா மாப்பிள்ள சாதாரணமா வராருனாலும் அந்த தகவலை நீ எங்ககிட்ட சொல்லணுமா? மாப்பிள்ள, காப்பி சாப்பிட்டு போங்க. காப்பி கொடுமா மாப்பிள்ள.
என்ன பரமு அவ்வளோ அவசரமா ஃபோன் பண்ண? இதை எப்படிங்க? என்ன இது ஃபோன் எதுவும் ஒர்க் ஆகலையா? சொல்லு பரமு, இப்போ கொடுத்து மாத்திரம் வந்தேன். ஒரு வருஷம் கேரண்டி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதை நீங்களே வச்சுக்கோங்க. ஏன் என்னாச்சு பரமு? காலை நல்லா தானே இருந்த, சந்தோஷமா நான் கிஃப்ட் வாங்கிட்டு போனேன். அதுக்குள்ள என்னாச்சு? ஏன் திருப்பி தர? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் ஒன்றும் புரியாம தான் இருந்துச்சு. எங்க அண்ணன் என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். ஓ உங்க அண்ணனுக்கு மேட்டர் தெரிஞ்சா? அப்ப காதல் சூடு பிடிச்சிருச்சு. இங்க பாருங்க, உங்க மனசை டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு நான் ஏதாவது காரணமா இருந்தா தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நம்ம பேசவோ மீட் பண்ணவோ எதுவும் வேண்டாம். நான் வரேன். நில்லு பரமு, இப்போ இந்த போன் வேணாங்கறியா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேணாங்கறியா? இது பேரு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. யாரா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்காக பழகின 2 நாள்ல இப்படி 16,000 ரூபாய்க்கு மொபைல் பிரசன்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி நீங்க பிரசன்ட் பண்றீங்கன்னா அது பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா? இதுக்கு அர்த்தமே வேற. ஆமா பரமு, இதுக்கு அர்த்தமே வேறதான். பழகின 2 நாள்லயே இவ்வளவு காஸ்ட்லியா போன் பிரசன்ட் பண்ணா என்ன அர்த்தம்? லவ் பரமு, நான் மேல வச்சுக்க லவ். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எங்க அண்ணன் என்கிட்ட தெளிவா பேசிருச்சு. இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுல தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இங்க பாரு பரமு, எந்த ஒரு வீட்லயும் எந்த காதலும் உடனே ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ உங்க அக்காவோட விஷயத்தை எடுத்துக்கோ. மூர்த்தி உங்க அக்காவை லவ் பண்ணிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டா எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்க வீடு அவங்க வீடு ரெண்டுமே சமைச்சு நீ கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. நாளைக்கு நம்ம விஷயம் அப்படிதான் பரமு. இங்க பாருங்க, அவங்க விஷயம் வேற, நம்ம விஷயம் வேற. அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தயவுசெய்து ரெண்டையும் சேர்த்து கம்பேர் பண்ணாதீங்க. நான் வரேன். பரமு இங்க பாரு பரமு, உங்க வீடு விடு, எங்க வீடு எடுத்துக்கோ. எங்க அப்பா பெரிய பணக்காரு பரமு. ஒரு ரைஸ் மில், 2 ஆயில் மில், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், என்னென்ன இருக்கு பரமு. எங்க அப்பா மகன் ஒரே பையன் பரமு. கோயம்புத்தூர்ல இருந்து கோவா வரைக்கும் எனக்கு பொண்ணு கொடுக்க வந்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணி ரொம்ப ஆசைப்படுறேன் பரமு. கோயம்புத்தூர் போனா, கோவா போனா, எவ்வளவு வேணா கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன விட்டுருங்க. இதுக்கு மேல என்ன ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா எங்க அண்ணன்ட்ட சொல்லிடுவேன். என்ன தெரியுதா? செல்போன் கடையில் அறிமுகப்படுத்திட்டீங்களே. நீங்க யாருக்காக செல்போன் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப யாருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு தெரியும். என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. நீங்க செல்போன் வாங்கினதுலையும் தப்பு இல்ல, அதை என் தங்கச்சி கொடுத்ததுலையும் தப்பு இல்ல, நீங்க அப்ரோச் பண்ண விதமும் தப்பு இல்ல. இதெல்லாம் இந்த வயசுல நடக்கக்கூடியதான். ஆனா இது வேணான்னு சொல்லி கொடுத்துட்டு போன பிறகு திரும்ப ஃபாலோ பண்ணா தான் தப்பா இருக்கும். என் தங்கச்சி நான் சொன்னதெல்லாம் அப்படியே செஞ்சிருச்சு. எங்களுக்கு இதுக்கும் ஒத்து வராது, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருச்சு. நீங்களும் அது மாதிரி தன்மையா நடந்துக்குங்க. இல்லைன்னா இது வேற மாதிரி தப்பாயிரும். இதை ஏன் நான் உங்ககிட்ட இவ்வளவு நிதானமா பேசுறேன்னா, நீங்க மூர்த்தியோட ஃப்ரெண்ட். அதுக்காக உடனே மூர்த்திட்டு போய் நான் இதெல்லாம் சொல்லிட மாட்டேன். அப்புறம் எல்லாருக்குமே ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஆயிடும். அப்படி ஒரு நிலைமை உருவாக்கிடாதீங்க. இதை மீறி மறுபடியும் என் தங்கச்சி வாழ்க்கையில குறுக்கிட்டீங்கன்னா நான் வேற மாதிரி இருப்பேன். ஏ பரமு, என்ன இது? சுடிதாரு பார்த்தா தெரியல? ஏ லூசு, நான் அதை கேட்கல. ஒரு வயசு பொண்ணு நடு ரோட்ல ஒரு வயசு பையன் பேசியிருந்தா பாக்குற பீப்புள்ஸ் என்ன நினைப்பாங்க? எனக்கு ஒரே சேமா இருக்கு. நீ ஒரு எஜுகேட்டட் கேர்ளா? எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? ஓகே, ஐ கம் டு த பாயிண்ட். ஹூ இஸ் கி? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் யார்ட்டையும் பேசல. யார்ட்டையும் பேசலையா? அப்ப ஸ்டாப், என்கிட்ட பேசு. நான் ஏற்கனவே பயங்கர டென்ஷனா இருக்கேன். மரியாதையா போயிரு. ஏய், ஸ்டாப்னா ஸ்டாப். நானும் டென்ஷனா தான் இருக்கேன். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? நான் உன்னோட அத்தை பையன். இதான் முக்கியமான விஷயமா? ஏய், நீ என்ன குறுக்க பேசுற? அப்புறம் நான் சொல்ல வந்ததை மறந்துடுவேன். என்ன சொல்ல வந்தேன்? நான் உன்னோட அத்தை பையன். என்ன நீங்க யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டீங்க. மகேஸ்வரியை கல்யாணம் பண்ணலாம் பார்த்தா அவன் என்னன்னா அந்த தேங்காய் கடைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். சரி, இந்த கமுவாச்சும் கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா அவ காய்கறி கடைக்காரனை கல்யாணம் பண்ண போறான். சரி, 5ல் 2 போனா 3. 3ல் நீ தான் பொருத்தமானவ. நீ தான் கலர்லையும் ஏஜ்லையும் எனக்கு கரெக்டா இருப்பேன் நினைச்சா நீ எவனாச்சும் கரெக்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலாம் பாக்குறியா? நெவர். ஐ நெவர் லீவ் யூ பிகாஸ் ஐ லவ் யூ. கல்ல எடுத்து தலையில போட்டு கொன்றுவேன். அந்த பயம் இருக்குல்ல, எனக்கு ஒன்னும் பிடிக்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் இருக்க ஒருத்தவனா கல்யாணம் பண்ணிப்பேன். ஐ வாண்ட் மணி. ஏய், அப்ப எனக்கு ஒரு ஐடியா.
எங்க அப்பன் சொத்தெல்லாம் வித்துட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்தா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்பன் காசை வித்து திங்கிற அந்த அண்ணன் காவடி பொழப்பு எனக்கு தேவையில்லை. பிறவிலேயே பணக்காரனா இருக்க ஒருத்தன் தானே கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன பரமு, ஏன் என்ன புரிஞ்சுக்கிறே மாட்டீங்க? ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு யூத் மேன், எந்த ஜாப்புக்கும் போகாம உங்களையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? பாவமா தான் இருக்கு. உன்னோட நட உன் ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பாவமா தான் இருக்கு. ஆனா அதுக்காக உன்ன கல்யாணம் பண்ணா நான் பாவம் ஆயிருவேனே. பரமு, அப்ப என் நட என் ட்ரெஸ் எல்லாம் மாத்தினா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிருவியா? சீ, வாய் மூடு. உனக்குலாம் அறிவே இல்ல. அசிங்கமால இப்படி பின்னாடி அலையிற. ரோடுன்னு பாக்குறேன் இல்ல சப்புன்னு அரைஞ்சிருவேன். எப்ப பார்த்தாலும் பின்னாடி அலையிற அறிவு கட்டி. ரோட்ல எவனாச்சும் மினிக்கிட்டு போனா ஈன் பல்ல வச்சுட்டு அவன் பின்னாடியே போவீங்க. ஏன் எங்களெல்லாம் பார்த்தா ஆம்பளையா தெரியலையா? அடியே பணம் பணம் அலையிற. இன்னைக்கு சொல்றேன், என் ஸ்டொமக் பேன் ஆகி சொல்றேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் என் காலில் வந்து விழுந்து அத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க நீ கெஞ்சலா, என் பேரு சம்பந்தம் இல்லடி. அதான் நானும் சொல்றேன். அப்படி ஒரு கேவலமான நிலைமை எனக்கு வந்துச்சுன்னா காலில் விழுக மாட்டேன், நேரம் கிணத்துலயே போய் விழுந்துருவேன்.